நீங்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். போய் செய்யணும்ல, அதனால் அதை முதல்ல நல்லா கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வராங்க. இங்கே வந்து சாமிகிட்ட கேட்குறாங்க, வாம்மா நான் சொல்லித்தரேம்மான்னு சாமி குண்டலினி யோக பயிற்சியும் சொல்லி கொடுத்துறாரு. எதுக்கு வந்தாங்கன்னு தெரியாது, கூப்பிட்டாங்க, உட்கார வச்சு பயிற்சியும் சொல்லி கொடுத்தாச்சு. பயிற்சியும் கொடுத்து முடித்தோடனே இந்த அம்மா நல்லா தவம் செய்கிறாங்க. ஆக்னி துரியம் துரியாதிதம் எல்லாம் செய்கிறாங்க. சாமிகிட்ட நல்ல பயிற்சியெல்லாம் கற்றுட்டாங்க. இப்போ பாருங்கள் வேலை செய்யுது. எதுன்னா நம்மக்கிட்ட இருந்த பதிவு. இது இறைவன் சாமி அழகாக ஒரு கதை சொல்வார். இறைவனை நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம்னா அவ்வளோ சீக்கிரம் இறை தனக்குள் மற்றவங்களை இணைத்து கொள்ளாதான். அவ்வளோ சீக்கிரம் இணைச்சிக்காதான். எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வந்தால் தான் வாப்பா அப்படிம்பாங்களா. அப்போது அந்த உள்ளே வரும்போதே உள்ளுக்குள்ளேருந்து ஒரு எண்ணத்தை கொடுத்து டெஸ்ட் பண்ணுவானாம். இந்த பழைய காலத்து படத்துலலாம் சொல்லுவான்ல, இறைவனுடைய சோதனைன்னா கொஞ்சம் நஞ்ச சோதனையா இல்லையா. அருணகிரிநாதர் அப்படியே புழுவாக கொட்டுச்சு, உடம்புலேருந்து புழுவாக கொட்டுச்சான். அவ்வளோ பாவம், அவ்வளோ துன்பம். அவர் ஒரு ஸ்டேஜில் அப்படியே போய் கோயில் கோபுரத்து மேலே ஏறி நின்றுக்கிட்டு கீழே விழுந்து தற்கொலை பண்ணி சாகலான்னு கீழே விழுகிறாரு. முருகன் வந்து பிடிச்சான் அப்படின்னு சொல்லி கதையாக சொல்கிறாங்க இல்லையா. அங்கே தான் நமக்கு நுட்பம் தெரியணும். யார் வந்து பிடிச்சா? முருகன் வந்து பிடிச்சான். முருகன்னா நம்ம தத்துவத்தில் யார்? காந்தம். இந்த காந்த தத்துவம் பிடித்து கொண்டால் நம்மகிட்ட இருக்கிற நோய் போயிடும். ஏன்னா உடம்புலையும் மனசுலையும் பிரச்சனை வர்றதுக்கு எது காரணம்? காந்தம். இந்த காந்த தத்துவத்தை நாம் உணர்ந்து கொண்டோமானா, அவர் தான் பாடுறாரு, ஆறுமுகமான பொருள் அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானேன்னு சொல்லி. ஒவ்வொரு முகமாக நீ இருந்தியே, எப்போ நீ ஆறுமுகமானன்னு பாடினவர் தான். அந்த காந்தத்தை முழுவதுமாக பற்றி கொள்ளுகிற போது, புரிந்து கொள்ளுகிற போது இவரிடத்துல இருந்த எல்லா பதிவுகளும் தானா போயிடுச்சு. அப்போ அவர் முழுமையாகிறார், ஞானமாகிறார் இல்லையா. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். பல மகான்கள், எத்தனை மகான்களாக இருந்தாலும், ஏன் மகரிஷி உட்பட அத்தனை பேரும் வாழ்நாளில் அனுபவிக்க முடியாத துன்பங்களை எல்லாம் அனுபவித்தார்கள். நாம் இன்றைக்கி இவ்வளோ ஆகமே உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறோமே, ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டவர் அவர் இல்லையா. ஒருவேளை சாப்பாடு கூட இல்லை, ஒரு டம்ளர், நான் அந்த காலத்தில் ஒரு சோடுதலைன்னு சொல்கிறார், ஒரு டம்ளர் நம்ம கணக்கு வச்சுக்கோங்க, ஒரு டம்ளர் கூழ் கூட கிடைக்காம கஷ்டப்பட்டவங்க. ஆனால் அப்படி இருந்த ஒரு மகான் நம்மையெல்லாம் இந்த அளவுக்கு மேன்மைப்படுத்தணும்னு சொல்லி அவர் தன்னுடைய உடம்பையே வருத்தி இந்த பயிற்சிகளெல்லாம் ஆய்வு செஞ்சு நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னா அதை விட என்ன கருணை நம்ம சொல்கிறதுக்கு இருக்குது இல்லையா. அப்படி அவ்வளோ சிரமப்பட்டு அந்த மேல்நிலைக்கு வர 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 என்ன பண்ணோம்னா, உள்ளுக்குள்ளே எதுக்கு சொல்ல வந்தேன், இறைவன் வந்து ஒரு துன்பத்தை கொடுப்பானா. என்ன துன்பம் கொடுப்பான் பாருங்க. நீங்கள் நல்ல தவம் செய்துக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆக்னி துரியம்லாம் நல்லா செய்ய உங்களுக்குள்ள அந்த சாதாரண ஒரு வார்த்தையை சொல்லுவோம்ல, அவன் கொஞ்ச நாளாக வரான், கொஞ்சம் தலகணம் கூடுதல் தான் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு வேலையும் ஒருத்தர் கொஞ்சம் தொடர்ச்சியாக செய்தால் அவங்களுக்கு அந்த வேலை மேலே கொஞ்சம் ஒரு பிடிப்பு வந்துடும், அதில் இருக்கக்கூடிய ஒரு தெளிவு வந்துடும். கரெக்டாக இல்லையா. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே, இப்போ நான் ஒரு 27 வருஷம் ஆச்சு. 27 வருஷமாக அந்த வகுப்பை நடத்திக்கிட்டே இருக்கிறேன், பயிற்சி செய்துக்கிட்டே இருக்கிறேங்கிற போது இந்த தத்துவத்தில் எந்த தலைப்பை கொடுத்தாலும் பேசலாம்ங்கிற ஒரு தைரியம் வந்துடுதில்ல. இங்கே வந்து உட்காந்து பேசுகிறோம்ல, அப்போ அது என்ன ஆகும், நான் எனக்குள்ளே நீங்கள் கூப்பிடுறீங்க, என்னை இப்படி மரியாதை செலுத்தணும், இந்த மாதிரி என்னை அனுப்பி வைக்கணும் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு மரியாதை எதிர்பார்க்குறேன்னா இல்லையா. ஒரு அந்த மரியாதையே ஒரு ஸ்டேஜில் என்னவாக மாறிடுது தெரியுமா, தலகணமாக மாறிப்படுது. இந்த தலகணம்ங்கிற வார்த்தை அதுதான். ஏன்னா கொஞ்சம் கூடுதலாக தெரிஞ்சுக்கிடுச்சுன்னா மேலே ஏறி போயிடுச்சுன்னு அர்த்தம், தலைக்கு வந்துடுச்சுன்னு அர்த்தம். இந்த தலைக்கு வந்து இந்த உயிர் சக்தி இங்கே அதிகமாக நிரம்ப ஆரம்பித்த உடனே தலகணம்னு சொல்கிறீங்கள, தலகணத்துக்கு சரியான இன்னொரு வார்த்தை சொல்லுங்கள். தலகணம் பிடிச்சவங்கன்னு எப்படி சொல்கிறீங்க? அவங்க எப்படி இருப்பாங்க? கர்வம் பிடிச்சவங்கன்னா சாமி தமிழில் என்ன சொல்கிறாரு, ஆணவம் இல்லையா, தன்முனைப்பு அப்படின்னு சொல்கிறார். இந்த தன்முனைப்புன்னு ஒன்று வந்துருச்சுன்னா அதையும் சாமி பிரித்து வேற சொல்கிறார் பாருங்க. தன்முனைப்பு ரெண்டாக பிரிச்சுக்கிறார். என்னன்னு, தான் தனது, பொருள் பற்று, அதிகாரப்பற்று. இந்த ரெண்டு பேருக்கும், இந்த ரெண்டு விசித்திரமான தம்பதிகளுக்கு, தம்பதியாக இருந்தாலே என்ன பண்ணுவோம், அடுத்த குழந்தை பிறந்துடும்ல, அந்த விசித்திர தம்பதிகளுக்கு பிறந்த அவல குழந்தைகள் எத்தனை பேர்? 6 பேர். என்னென்ன?
பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்தாழ் மனப்பான்மை, வஞ்சம். எங்கே போனால் வரும்? எங்கே இருக்கையில் வரும்? இங்கே தன்முனைப்பு வந்தால் வரும்ல. தன்முனைப்பு எங்கே வரும்? தலகணம் வந்தால் வருமா? தலகணம் வந்தால் தானே வரும். தலகணம் எப்போ வரும்? தன்னை உணரும் போது வரும். மேலே வர 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 இந்த உணர்வு தானாக வந்துடும்ங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். நாங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது. இவ்வளோ நேரம் வாசித்தாங்கல்ல, நான் எழுதி கொடுத்ததானே வாசித்தாங்க. நான் சொல்லி தான் கொடுத்துட்டு வந்தேன் இவங்களை. இவ்வளோலாம் சொல்லக்கூடாது, ஏன்னா அவசரத்துக்கு என்கிட்ட என்ன இருந்ததோ அதை அனுப்பிச்சி வச்சுருந்தேன். இவ்வளோலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். நான் இன்றைக்கி அவங்க சொல்லிட்டாங்க, வேறு வழி இல்லாமல் அவங்களுக்கு கொடுத்தேன். இல்லைன்னா எல்லா இடத்துலையும் நான் சொல்லும்போது ஐயா கிட்ட கூட கேட்டால் கூட என்ன சொல்லுவேன்னா, ஐயா உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை சொல்லுங்க ஐயா அப்படிம்பேன். அது யதார்த்தம். இதெல்லாம் இப்படி சொல்ல என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெரிய ஆள் போல இருக்குன்னு நீங்கள் நினச்சிருவீங்க. அடுத்து நானும் என்ன நினச்சிக்குவேன், நம்ம கொஞ்சம் பார்த்தீங்களா அப்படின்னு நினச்சி கொஞ்சம் இப்படி மேலே தூக்கிடுச்சுன்னா எங்கே ஏறிடும்? மேலே ஏறிடும். இது ஏறிடுச்சுன்னா மேலே வந்துடு. இந்த தன்முனைப்பு என்பது வந்துருச்சுன்னா, ஆணவமும் கண்மம், அதாவது பொருள் பற்றும் அதிகார பற்றும் வந்துருச்சுன்னா அடுத்து தொடர்ச்சியாக எல்லாம் வந்துடும். கரெக்டா? தன்முனைப்பும் பொருள் பெற்று வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துடுதா இல்லையா? பேராசை வந்துடுது, சினம் வந்து எல்லாம் வருது இல்லை. இப்போ எது போனால் எது போகும்? இங்கே இன்னொரு ஆராய்ச்சி செய்து பாருங்க. இப்போ தன்முனைப்பு வந்தால் இது வரும். தன்முனைப்பை மகிழ்ச்சி 2ஆக பிரிச்சிருக்கிறாரு. என்னென்ன? தான், தனது. இதில் எது போனால் எது போகும்? இதில் எதை முதல்ல போக்கணும்? நான்கிற அதிகார பற்றை முதலில் போக்க வேண்டும். இங்கே தான் நம்ம தப்பு பண்ணிடுறோம். எது முதல்ல வந்துச்சு? இப்போ நீங்கள் சொல்லும் போதே எப்படி சொன்னீங்க? தான், தனது. அப்போ முதல்ல எது? தான். ரெண்டாவது எது? தனது, இல்லையா? இப்போ நான் இங்கே பேராசிரியர்னு ஒரு அதிகாரம் கொடுத்தா தான் உங்களை எல்லாம் 1 மணி நேரம் நான் பிடிச்சி வச்சுருப்பேன். நீங்கள்லாம் எனக்கு சொத்து. இந்த பேராசிரியருங்கிற அதிகாரம் இங்கே இல்லைன்னா உங்களை எல்லாம் நான் 1 மணி நேரம் பிடிச்சி வச்சுக்கிட்டு பேச முடியுமா? நீங்கள் இப்படி உட்காந்து கேட்பீங்களா? நீ வேணால் பேசிகிட்டு இருப்பா, நான் போயிட்டு வரேன்னு போயிடுவீங்க, இல்லையா? அப்போ அதிகாரம் வந்தால் தான் என்ன வருது? பொருள் பற்று வருது. கரெக்டா? அதிகாரம் வந்தால் தான் பொருள் பற்று வருது. அப்போ எதை போக்கணும்? அதிகாரத்தை போக்கினா பொருள் பற்று தானாக போயிடும் அப்படின்னு நாம் நினச்சிட்டோம். இப்போ பாருங்க, இப்போ நான் என் பேச்சை நிப்பாட்டணும் அப்படின்னா நான் என்ன? இப்போ நான் பேச்சை நிப்பாட்டணும்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணலாம்? நீங்கள் நிப்பாட்டுனா கூட, ஏன்னா எங்களுக்கெல்லாம் அந்த பேசுகிற ஆளுகளுக்கெல்லாம் ஒரு பைத்தியம். எதை கண்டா? மைக்கை கண்டா. மைக்கை மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க 10 தடவை மெல்லடிச்சாலும் நாங்கள் நிப்பாட்ட மாட்டோம். ஏன்னா இது மேலே ஒரு பற்று. இப்படி பிடிச்சிக்கிட்டு தானே பேசிக்கிட்டே இருக்கிறோம். நல்லா இப்போ நான் பேச்சை நிப்பாட்டணும்னா ஒரே வழி என்ன தெரியுமா? நீங்கள் ஒவ்வொரு ஆளாக எந்திரிச்சு வெளியே போயிட்டீங்கன்னா, இந்த ஹால் காலி ஆகிடுச்சுன்னு வச்சுங்க, நான் என்ன பண்ணிடுவேன்? வேறு வழி இல்லை, நான் நிப்பாட்டி தான் ஆகணும். நீங்கள் சொல்ல நிப்பாட்ட மாட்டேன். ஆனால் நீங்கள் எல்லாம் காலி ஆகிட்டிங்கன்னா போயிடுச்சு, இல்லையா? அப்போ முதல்ல எது போகணும்? உங்களை எதுக்கு உதாரணம் சொன்னேன்? எனக்கு அதிகாரம், உங்களை எல்லாம் யாருக்கு? என்னுடைய சொத்து, பொருளாக வச்சுக்கிட்டேன். இப்போ எது போகணும்? முதல்ல பொருள் போகணும். இதை ரொம்ப அருமையாக ஒரு உதாரணம் சொன்னாங்க. ஒரு இடத்துல ஒரு மகான் சொன்ன உதாரணம் தான். நான் இப்போ அங்கேருந்து கிளம்பி வரையில் இந்த சட்டையை போட்டுக்கிட்டு வந்தேன். இந்த சட்டையை போடுறதுக்கு முன்னாடி நான் என்ன போட்டுக்கிட்டேன்னா, உள்ளே ஒரு பனியனை போட்டுக்கிட்டேன், இல்லையா? இப்போ ஃபஸ்ட்டு எதை போட்டேன்? பனியனை போட்டு அதுக்கு மேலே சட்டையை போட்டுட்டேன். இப்போ நான் எப்படி ஆர்டராக போட்டேனோ அப்படி தானே கழட்டணும். எப்படி ஆர்டராக போட்டனோ அப்படி தானே கழட்டணும். இப்போ நான் பனியனை கழட்டணும்னு கழட்டினேன்னா சட்டை என்ன ஆயிடும்? பிஞ்சு போயிடும். அப்போ முதல்ல எதை கழட்டணும்? சட்டையை கழட்டணும், அப்புறம் தான் பனியனை கழட்டணும். அது மாதிரி இப்போ நாம் முதல்ல இந்த அதிகாரத்தை வந்துருச்சு, அதிகாரத்தின் பேரில் பொருள் பற்றும் வந்துருச்சு. இப்போ நான் அதிகாரத்தை விட்டுட்டேன்னா பொருள் பற்று போகும்னு சொல்லி அதிகாரத்தை விடுவதற்கு முயற்சி பண்ணதுனால தான் பொருள் பற்றி அதிகமாக எப்படியாவது தக்க வச்சுக்கணும் அப்படின்னு என்னுடைய செயல்பாடுகள் அமைஞ்சு போகுது. கரெக்டாக? நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இப்போ இல்லை, வீட்டில் போய் கூட உட்காந்து யோசனை பண்ணி பாருங்கள். எங்கே நீங்கள் அதிகாரத்தை விடணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே தான் உங்களுக்கு பற்று அதிகமாக வரும். எதை விடணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ தான் அந்த இடத்துல அதிகமான பற்று அங்கே வரும். அப்போ எதை விடணும்னு நினைக்கிறீங்களோ அது தப்பு,
அப்போ அதுக்கு மாற்றி விடணும் இல்லையா? ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே இருக்கிற இப்போ எனக்கு ஒரு இப்போ இவ்வளோ அதிக பொறுப்பெல்லாம் சொன்னாங்கல்ல, எல்லாத்தையும் விட்டுட்டேன். அதனால தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறேன். இந்த பொறுப்பெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுங்க, நான் எங்கேக்குள்ளேயே அடைஞ்சிருக்கணும் தெரியுமா? ஒரே இடத்துக்குள்ளே தான் இருந்திருக்கணும். இப்போ அது இல்லாதனால நான் என்னத்துக்கு எல்லா இடத்துக்குமே வர முடியுது இல்லையா? இப்போ அங்கே பொறுப்பில் இருந்தால் இன்றைக்கி ஒரு சிறப்பு நிகழ்ச்சினா நான் அங்கே பொறுப்பில் இருக்கிற போது அந்த மன்றத்துக்கு போய் தான் ஆகணும். அது என்னுடைய பொறுப்பு இல்லையா? அப்போ நான் என்னுடைய அதிகாரத்தை பொறுப்புங்கிறத விட அந்த இடத்துல போய் நான் என்னுடைய அதிகாரத்தை காட்டணுங்கிறதுக்காகவாது அந்த இடத்துக்கு நான் போயிடுறேன். கரெக்டாக இல்லையா? இல்லைன்னா எனக்கு அதிகாரம் பறிக்கப்படும். என்னுடைய பொருளை பாதுகாக்கணும்னா என்னுடைய அதிகாரத்தை காட்டினால்தான். இவ்வளோ வேணாம். நம்ம ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம்னு வச்சுங்க, அங்கே இருக்கிறவங்களெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னா நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும்? அதிகாரம் பண்ணித்தான் ஆகணும். இப்படி தான் நம்ம வச்சுருக்குறோம். அப்போ எதை விட்டால் எது போகும்? பொருளை விடுங்க, அதிகாரம் போயிடும். இது ஏன் பிள்ளைன்னு நினைக்கிற வரைக்கும் தான் சார் அந்த பிள்ளைய நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு நினைப்போம். இது என்னுடைய சொத்து இல்லைன்னு நினச்சிட்டிங்கன்னா தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. இது சின்ன பிள்ளை நமக்கு சொல்லிக் கொடுக்குது. எவ்வளோ உரிமையோடு அழுது பிறண்டு ஒரு பொருளை வாங்குது. இது எனக்கு வேணும், இன்றைக்கி கிடச்சே ஆகணும்னு அவ்வளோ அட்டம் பிடிச்சி வாங்குது. 2 நிமிஷம் மீறி போனால் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அந்த பொருளை தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுது. நாம் அப்படியா இருக்கிறோம்? பிடிச்சு 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 வச்சுக்கிட்டே இருக்கிறோம். இப்படி பிடித்து வைத்து கொண்டே இருந்தோம்னா விட வேண்டியதை விடவே முடியாது. அதனால் துரியம் தவம் செய்ய செய்ய எந்த அளவுக்கு துரிய தவம் செய்கிறீர்களோ அதனால தான் அந்த இடத்துல இருந்து என்ன பயிற்சி பண்ண சொன்னாங்க? துரியம் எடுத்துக்கிட்டால் அடுத்து என்ன பயிற்சி? அகத்தாய்வு. துரியம் எடுத்துக்கிட்டால் அடுத்த என்ன பயிற்சி? அகத்தாய்வு. துரியம் எடுத்துக்கிட்டால் அடுத்து என்ன செய்யணும்? அகத்தாய்வு பயிற்சி செய்யணும். நான் 3 நிலை அகத்தாய்வு பயிற்சி கலந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லுவதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் சாமிக்கிட்டே தீட்சை எடுத்தவங்க அப்படின்னு. நீ சாமிகிட்ட இல்லை, சாமியே வந்து தீட்சை கொடுத்தாலும் திருந்த போகிறதில்ல. என்ன செஞ்சாகணும்? தீட்சை கொடுப்பது தான் அவர்களுடைய வேலை, உணர்த்துவது தான் அவர்களுடைய வேலை. உணர்த்துகிற போது வரக்கூடிய விளைவுகளை சந்தித்து எதிர்த்து போராடி நம்ம மேல்நிலை அடையணும்னா எது செய்தே ஆகணும்? அகத்தாய்வு செய்யணும். அந்த அகத்தாய்வு பயிற்சி இருக்குது பாருங்க, இது மட்டும்தான் நம்மளுடைய அறநெறி வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். தவம் மன வலிமையை கூட்டும், அகத்தாய்வு அறநெறியோடு வாழ்வதற்கு வழியை காட்டும். ஒழுக்கமாக இருன்னு சொன்னால் கேட்காத. ஆனால் இந்த அனுபவம் இருக்குல்ல, பயிற்சி நீங்கள் செய்துட்டீங்கன்னு வச்சுங்க, ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ண ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நம்ம மண்டத்துக்கு வந்த உடனே உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லியிருப்பாங்க, உடற்பயிற்சி செய்தால் என்னம்மா நோயெல்லாம் தீர்ந்துரும்ல? உடற்பயிற்சி செஞ்சால் நோய் போயிடும்னு சொல்கிறவங்க எத்தனை பேருங்க? உடற்பயிற்சி செய்தால் நோய் போயிடும்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். பாருங்கள், இதுலேயே அறகுறைத்தான் தூக்கியிருக்கு பாதி, அதுலேயும் முழுசாக தூக்கலை இல்லையா? உடற்பயிற்சி செய்தால் நோய் போயிடுமாம்மா? உங்களுடைய அனுபவத்தில் நோய் போயிடுச்சு இல்லையா? அப்படி வாங்க. என்னாச்சு? குறைஞ்சிருக்கு, போகலை. அப்போ எது செஞ்சால் போகும்? அகத்தாய்வு பண்ணணும். இப்போ ஒரு உதாரணம் சொல்லவா? நீங்கள் நல்லா உடற்பயிற்சி பண்ணுறீங்க, தவம் செய்கிறீங்க, நான் தான் இன்றைக்கி உண்மையை மட்டும்தான் பேசணும்னு சொல்லியிருக்கேன்ல. நீங்கள் உண்மையாக மட்டும் சிந்திச்சு பாருங்கள், யதார்த்தமாக சிந்திங்க. நமக்கு கேட்ட விஷயத்தையெல்லாம் காதுகளை வச்சுக்காதீங்க. யோசனை நீங்கள் சுயமாக உட்காந்து சிந்திச்சு பாருங்கள். நான் உடற்பயிற்சி பண்ணுறேன், நான் தவம் செய்கிறேன், நான் நல்ல எல்லா பயிற்சியும் செய்கிறேன், விடாமல் 3 வேளையும் தவம் செய்கிறேன். என்கிட்ட எல்லா குணங்களும் மாற்றத்துக்கு வந்திருக்கிறதா? மாற்றம் வரலைன்னா என்னோட உடலில் நோய் இருக்கிறதுன்னு அர்த்தம். உடலில் இல்லை, மனசில் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? உடலில் நோய், உள்ளத்திலே களங்கம், வாழ்க்கையில் சிக்கல், மனதிலே குழப்பம், இதெல்லாம் என்னது? வினைப்பதிவினுடைய அடையாளம். அப்போ நம்மகிட்ட இதெல்லாம் இருக்கு. இதை போக்காமல் நம்ம வந்த வேலையை நிறைவு செய்ய முடியுமா?
இப்போ அதுக்கு என்ன பண்ணுறது? இப்போ நீங்கள் உடற்பயிற்சி பண்ணிட்டீங்க, உடற்பயிற்சி ஃபுல்லாக நல்லா செய்கிறீங்க, உணவில் அளவு முறையே இல்லைன்னா, உணவில் அளவு முறை இல்லைன்னா நோய் வராமல் இருக்குமா? நீங்கள் நல்லா உடற்பயிற்சி பண்ணுறீங்க, தூக்கமே இல்லை, ஒரு வாரம் தூங்காமல் வேலை செஞ்சு பாருங்களேன், நோய் வராமல் இருக்குமா? வருமில்ல? அப்போ நீங்கள் உடற்பயிற்சி செய்வது முக்கியமாக, 5 அளவு முறையில் இருக்கிறது முக்கியமாக? உடற்பயிற்சிக்கு நீங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அதே முக்கியத்துவம் எதுக்கு இருக்கணும்? 5 அளவு முறைக்கு இருக்கணும். நான் 5 அளவு முறையோடு இருக்கிறேனான்னு பார்க்குற பயிற்சி தான் என்ன பயிற்சி? அகத்தாய்வு பயிற்சி. இப்போ நேரத்துக்கு சாப்பிட்றேன்னா ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு, எனக்கு ஏன் இந்த உடலில் எந்த பிரச்சனை வந்துச்சு, இப்படி தன்னை பற்றி சோதிக்கக்கூடிய பயிற்சி தானே அகத்தாய்வு. இதை நம்ம செய்யலைன்னா என்ன பண்ணும்னா, நம்ம மனசு நமக்கே ஒரு வேலையை காட்டும். என்ன தெரியுமா? டெய்லியும் தான் உடற்பயிற்சி. ஏன்னா அதுக்கு கொஞ்சம் வெளியில் ஆட்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. டெய்லியும் உடற்பயிற்சி பண்ணுறீங்க, அப்புறம் இன்னும் ஒரு லொக்குன்னு இருமிக்கிட்டு இருக்கிறீங்க, என்ன நீங்கள் போய் இப்போ டெய்லியும் மண்டத்துக்குன்னு ஓடுறீங்க, அப்புறம் உங்களுக்கே நோய் வருது. எனக்கெல்லாம் பயம். இப்போ ஏதாவது கொஞ்சம் காய்ச்சல் வந்துருச்சுனாலும் கூட யார்கிட்டையும் சொல்ல முடியாது. அதான் ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு வச்சுங்க, யாருக்கும் தெரியாமல் ஒளிஞ்சு போய் பார்த்துட்டு வர்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஐயா உங்களுக்கேவா அப்படின்ட்டுருவாங்க இல்லையா? அப்போ நம்ம அந்த அளவுக்கு நம்மளே பயமுறுத்தி வச்சிருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் நமக்குள்ள ஒரு அபரிமிதமான ஒரு கான்ஃபிடென்ட் உருவாயிருக்கு, எனக்கு எதுவும் வராது அப்படின்னு, எனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் இந்த பயிற்சி பண்ணுறேன், எனக்கு எதுவும் வராது அப்படின்னு ஒரு தைரியம், தன்னம்பிக்கை உருவாக்கியிருக்கு. ஆனால் நம்ம செய்கிற செயலுக்கான விளைவு வருமா வராதா? அதுதான் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்குது நமக்கு. நாம் தவம் செய்கிறோம், அது தவம் என்ன பண்ணுது? மனதுக்கு வலிமையை கூட்டிடுச்சு. எனக்கு எதுவும் வராது, நான் உடற்பயிற்சி பண்ணுறேன், தவம் செய்கிறேன், எனக்கு எதுவும் வராதுன்னு சொல்லி கொடுக்குது. ஆனால் எனக்கு சரியான உடற்பயிற்சி இல்லை, சரியான உழைப்பு இல்லை, சரியான உறக்கம் இல்லை, சரியான ஆண் பெண் நட்பு இல்லை, சரியான எண்ணங்கள் இல்லை அப்படின்னா எனக்கு நோய்கள் வரதான் செய்யும். அப்போனா இதை சரி பண்ணணும்ல, இதை சரி பண்ணுறதுக்கு பயிற்சி. சரி அது மட்டுமா அப்படின்னு இல்லை, நீங்கள் வெளியில் உங்கள் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிறீங்க, இல்லைன்னா நீங்களே ஒரு ஃபங்க்ஷனுக்கு அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டு வரீங்கன்னு வச்சுங்க, உங்களை பார்த்து சூப்பராக இருக்குங்க, நல்லா சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, நல்லா அழகாக இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டா வீட்டுக்கு வந்தோடனே என்ன பண்ணுறீங்க? முடிஞ்சா அங்கேருந்தே மண்ணை அள்ளிட்டு வந்துடுறோம், வந்து நல்லா ஒரு சுற்றி போடுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய எண்ணம் நமக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்கும்னு நமக்கு தெரியுது இல்லையா? அப்போ பிறர் எண்ணத்தினாலும் நமக்கு துன்பங்கள் வரும். அதனால தான் அதுலேயும் தேவைகள் நிறைவாராமல் இருக்கக்கூடிய ஒருத்தன் என்னன்னா அந்த எண்ணம் வந்து அபரிமிதமான ஒரு துன்பத்தை கொடுக்கும். இதை தான் வாழ்க்கை தத்துவம் பாடம் சொல்லி கொடுக்குதுங்க. இந்த ஒன்று மட்டும் சொல்லி நான் நிறைவு பண்ணலாம். வாழ்க்கை தத்துவத்தில் தேவை 3 மட்டும் இருக்குதுல்ல, இந்த 3 தேவைகளை மட்டும் சொல்லுங்கள். 3 தேவைகள் என்னென்னு சொல்லுங்களேன். கரெக்டாக சொல்லணும், சரியாக சாமி சொன்ன வார்த்தையை கரெக்டாக சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோ பேர் பயிற்சி பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கலாம். பசி தாகத்தினால் ஏற்படக்கூடிய தேவை. அடுத்து தட்பவெப்ப ஏற்றத்தாழ்வுகளை சமன் செய்வதற்காக ஏற்படக்கூடிய தேவை. அடுத்தது உடல் கழிவுப் பொருட்களின் உந்து வேகத்தால் ஏற்படக்கூடிய தேவை. சூப்பர், நல்லா படிச்சிருக்கிறீங்க. அடுத்து வரை தேவையை முறைப்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, எப்படி நீங்கள் அந்த தேவைகளை முறைப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க? தேவைகள், இந்த 3 தேவைகள் இருக்குல்ல, இந்த 3 தேவைகளை எப்படி நிறைவுபடுத்தி கொண்டிருக்கிறீங்க, எப்படி சரிப்படுத்திக்கிட்டீங்க, நீங்கள் என்ன பயிற்சி பண்ணீங்க? பசிச்சா சாப்பிடணும், பசிக்காமல் சாப்பிட்றதே இல்லையா? சரி, இப்போ இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது நீங்கள்லாம் நல்லா எல்லா வேலையும் சாப்பாடு கிடைக்குதா இல்லையா? நமக்கெல்லாம் யாருக்கா சாப்பாடு கிடைக்காம இருக்கா? எல்லா வேலையும் சாப்பிட்றோம்ல. சரி, நல்லா சாப்பிட்டுட்ருக்குறோம். இப்போ வேறு 7:30 மணி ஆகிப்போச்சு, பசி வேறு வந்துருச்சு உங்களுக்கெல்லாம். கரெக்டாக பசி வந்துச்சா வரலையா? இன்னும் வரல. சரி, வந்துருச்சுன்னு நினச்சிங்க. ரொம்ப கடுமையான பசின்னு வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, தண்ணி குடிச்சிடுறாங்க, அவ்வளோ பசி. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு பிடிச்ச பொருள், உங்களுக்கு பிடிச்ச பலகாரம், இதையெல்லாம் இங்கே வச்சு நான் நல்லா ரசித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக?
உங்களுக்கு பசி, நான் உங்களுக்கு பிடிச்சது, உங்களுக்கு அதை நான் வச்சு சாப்பிட்றத பார்த்தாலே உங்களுக்கு ஆசையாக இருக்குது சாப்பிடணும்னு. ஒரு வார்த்தை கூட நான் உங்களை சாப்பிடுங்கன்னு சொல்லலை. நான் பாட்டு சாப்பிட்டுட்ருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்களா, அடுத்த வார்த்தை வருது அங்கேருந்து. என்னய்யா, அவர் கொடுத்து வச்சுருக்கிற சாப்பிட்டுக்குங்க, நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், இப்படியா நினச்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு வார்த்தை, இவளெல்லாம் ஒரு பேராசிரியர். ஆமா இல்லை, ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல, சாப்பிட்டீங்களானாவது கேட்கலாம்ல அப்படின்னு யோசிக்கிறோமா இல்லையா? நாம் 3 வேளை சாப்பாடு கிடைக்கிற நம்மளே இவ்வளோ யோசிக்கிறோம்னா, சாப்பாடே இல்லாதவன் உலகத்தில் எத்தனை பேர் இருப்பான்? அத்தனை பேரும் அப்படி நம்மளை பார்த்து வருந்தினானா, அந்த வருத்த அலைகளெல்லாம் நமக்கு உடலில் நோயாக வருமா வராதா? அதனால தான் ஒரு காலத்தில் கஞ்சியும் கூழும் குடித்தவன் இல்லாதவன் குடித்தான். வசதி இல்லை, சாப்பிட்றதுக்கு வழியே இல்லை, அதனால கஞ்சியும் கூழும் குடிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தோம். இன்னைக்கு யார் குடித்தா? எல்லா வசதியும் இருக்குது, சாப்பாடு ஒருவேளை சாப்பாடு சாப்பிட முடியலைங்க. அப்படியே மாறி வந்துருச்சுல்ல. இந்த இயற்கையினுடைய தத்துவத்தை புரிந்து கொள்வது தான் வாழ்க்கை தத்துவத்தினுடைய முதல் அத்தியாயம், முதல் பாடமே வச்சிருக்கிறாங்க. அப்போ நாம் என்ன பண்ணணும்? இப்போ நம்மளுடைய செயல்பாடு என்ன? நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கு எதுமா? பகிர்ந்து சாப்பிடணும் இல்லையா? பகிர்ந்து சாப்பிடணும் தான் எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தான் கொடுத்து சாப்பிட்றோம். இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும், அதுதான் ஈகை. யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் இருக்கணும்னு நினைக்கிறோம் பாருங்க, அது ஒழுக்கம் இல்லையா? நாம் அந்த சமுதாயத்துக்கு செய்ய வேண்டியது கடமை. நான் கடன்பட்டிருக்கிறேன்னு நினச்சிட்டு அது கடமையாக மாறிடுது இல்லையா? இந்த கடமை உணர்வை அவர் உணர்ந்தார். 23 வயது நினைக்கிறேன் சாமிக்கு. ராயப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி ட்ரெயின்லேருந்து இறங்கி நடக்கிறாங்க. செருப்பு அறுந்து போச்சு. அந்த செருப்பை அப்படியே காலால் இழுத்து கொண்டே போய் ஒரு செருப்பு தைக்கிறவங்கிட்ட கொடுக்குறாரு. அவன் தைக்கிறவனை பார்த்துட்டு அவர் பேசாமல் இருந்திருக்கலாம்ல. ஏன்பா அப்படி இருக்கிற அப்படின்னா, நான் சாப்பிடலை சாமி, நீ ஏதாவது கொடுத்தன்னா அதை வச்சு தான் நம்ம போய் சாப்பிடணுங்கிறாங்க. அத்தோடு விட்டுருந்தானா கூட பரவாயில்ல, அடுத்த ஒரு வரையும் சேர்த்து சொல்கிறான், நீ காலையிலையும் சாப்பிடலை, அதனால தான் இவ்வளோ டயர்டாக இருக்கிறேன் அப்படிங்கிறான். அந்த கணம், இதுதான் மகானுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். அந்த கணமே முடிவு பண்ணுறார், நான் 3 வேளை சாப்பிட்றேனே, இன்னையிலிருந்து இவனுக்காக நான் ஒரு வேளை உணவை உண்பதில்லை, ஒரு வேளை உணவை இவனுக்காக நான் விட்டு விடுகிறேன்னு சொல்லி அன்றிலிருந்து 23 வயதிலிருந்து 93 வயது வரைக்கும் ஒரு வேளை உணவே சாப்பிட்றதில்லை. இரவு வேளை உணவே சாப்பிடாமல் வாழ்ந்து காட்டிய மகான் நம்மளுடைய மகரிஷி. நான் விட்டுட்டேன்னா, நான் ஒரு வேளை சாப்பிடலைன்னா எப்படி அவனுக்கு சாப்பாடு கிடைக்கணும்னு நினைக்கல. நாமளாக இருந்தால் நான் சாப்பிடலைன்னா எப்படி அவனுக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அவர் யோசித்தார், நான் சாப்பிடாமல் விட்டேன்னா அந்த ஒரு வேளை சாப்பாடு உலகத்தில் எங்கேயோ ஒருத்தன் பசியோடு இருப்பான்ல, அவனுக்கு அது போய் சேர்ந்துடும். இந்த தெய்வீக குணம்தான் அருள் தந்தை இடத்துல இருந்தது. இதுதான் அவர் வாழ்ந்து காட்டிய அறநெறி. எதை செய்யணுமோ அதை அப்படியே செய்து காட்டினாங்க இல்லையா? கடைசி வரைக்கும் ஆலியாரில் வகுப்புன்னு வச்சுக்கோங்களேன், சினம் தவிர்த்தல் பாடம்னா மகரிஷி மட்டும்தான் எடுக்க முடியும். அவர் ஒருத்தர் தான் அந்த பாடத்தை நடத்துவார், வேறு யாருக்கும் அந்த பாடம் போகாது. அது சாமி சொல்லுவாங்க, ஏதோ நான் கொஞ்சம் சினம் தவிர்த்தல் பயிற்சி பண்ணியிருக்கேங்கிறதுக்காக எனக்கே இந்த பாடத்தை போடுறாங்களே அப்படிம்பார், வேறு பாடத்தையே தரமாட்டேங்கிறாங்களே அப்படிம்பார். ஏன்னா அவர் அழகாக சொல்லி முடிப்பார் கடைசியாக, நான் செய்துட்டேன், எனக்கு சினமில்லாத பக்குவத்தை நான் அடைஞ்சிட்டேன், இந்த அடைந்த பக்குவத்தை உங்களுக்கு சொன்னால் நீங்களும் அதை பழகுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் கொடுக்குறேன். நீங்களெல்லாம் இதை பழகி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையாக அதை மாற்றிக்கொள்ளுங்க. சாமிக்கு ரசிகர்கள் வேண்டாம் இல்லையா? நாங்களாம் கூட அடிக்கடி வெளியில் போகும்போது எங்களை சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் யூடியூப்பில் நிறைய ஜூமில் போய் ஜூம் ரசிகர்கள் பட்டாலுமே இவங்களுக்கு நிறைய இருக்குது. ஐயா தான் முதல்ல ஆரம்பித்தாங்க, இங்கே மனவளக்கலையில் முதல்ல ஜூம் ஆரம்பித்தது ஐயா தான் நினைக்கிறேன் இல்லையா? அன்பு சுரங்கம்னு சொல்லி போட்டு ஆரம்பித்தாங்க. அந்த ஜூமில் தான் நாங்கள் முதல்ல ஆரம்பித்து அந்த நிகழ்வில் தான் வந்தோம்.
அதுக்கப்புறம் நிறைய ஜூம் ப்ரோக்ராம் வச்சு இன்றைக்கி எந்த ஊருக்கு போனாலும் கூடலூர் பாஸ்கர் அப்படின்னா தெரியுதுன்னா எல்லாத்துக்கும் இது ரசிகர்கள் பட்டாளமாக மாறிடுச்சு. இது தேவையில்லை. ரசிகர்களாக வேண்டாம். நம்ம மகரிஷியினுடைய ரசிகர்களாக இருக்கக்கூடாது. ரசிகர்களை தாண்டி நாம் யாராக இருக்கணும்? அவரை பின்பற்றுபவர்களாக இருக்கணும். அவருடைய ஃபாலோயர்ஸாக இருக்கணும். அவராகவே இருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் அத்தகைய ஒரு உயர்ந்த பேரை அடைவதற்கான வழிமுறைகளை நமக்கு உடற்பயிற்சி, தவம், காயகல்பம், அகத்தாய்வுங்கிற முறையில் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இந்த 4 பயிற்சியும் நம்ம செய்தால் போதும். கஷ்டமே பட வேண்டாம், தேட வேண்டாம். செஞ்சுங்கன்னா தானாக உங்கள் உடம்பையும் மனசையும் எப்படி மாற்றிக்கொள்ளணுமோ அப்படி இது மாற்றிக்கொள்ளும். இது அமைப்பு, அடாப்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இயற்கையினுடைய கருணை என்ன தெரியுமா? நம்ம எந்த சூழலுக்கு நம்மளை எப்படி மாற்றிக்கணுமோ அப்படி மாற்றிக்கும். நீங்கள் பாருங்கள், ஒரு அதிகாரிகிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசிக்குவீங்க, ஒரு குழந்தைகிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசிக்குவீங்க இல்லையா? இப்போ மண்டலத்தில் எப்படி பேசணுமோ அப்படி பேசுகிறேன் இல்லையா? இது மாதிரி எந்த சூழலில் நம்ம எப்படி நடந்து கொள்ளணுமோ அதுபடியே நம்மளுடைய ஜீவகாந்தம் தன்மாற்றம் பெற்றுக்கொள்ளுதல் இல்லையா? அதுபோல் இந்த பயிற்சி என்ன பண்ணோம்னா நம்ம உடலையும் மனதையும் தன்மாற்றம் பெற செய்து எந்த சூழலில் எப்படி இருக்கணுங்கிற விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்துடும். அப்படி சொல்லி கொடுத்து கொண்டதுன்னா அதுதான் உண்மையான வாழ்க்கை நெறியாக, அதுதான் உண்மையாக நம்மளை ஒழுக்க நெறியோடு இருக்கிறதுக்கான வழிகாட்டுதல்களாக அமையும். வெறும் பேச்சு பிரயோஜனம் இல்லை. நான் 1 மணி நேரம் பேசிட்டு போனதுனால பிரயோஜனம் இல்லை. இதையெல்லாம் உங்கள் மனசில் கொண்டு போய் சிந்திக்கணும். இனிமேல் நீங்கள் வீட்டில் சாப்பாடு எடுக்கும்போதே யார் கண்ணு முன்னாடி நிற்பான்னு நினைக்கிறீங்க? சாப்பாடு எடுக்கும்போதே மகரிஷி நிற்பார். நான் அதனால தான் சொன்னேன், இப்போ பேசுகிறது மகரிஷி, நான் அல்ல. இந்த சூழலில் என்ன கொடுக்கணுமோ அதை அவர் கொடுத்துட்ருக்கிறார். என்ன உங்களுக்கு தேவையோ அதை கொடுத்துட்ருக்குறாங்க இல்லையா? அதான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஜிவி வேதாத்ரின்னு மகரிஷி சொன்னார். நாங்கள்லாம் இப்போ அவருடைய வேதாத்ரியாக வச்சுக்கிறோம். இப்போ பாஸ்கரன் வேதாத்ரின்னு வேற வச்சுக்கலாம் இல்லையா? இப்படி வேதாத்ரியாக இருந்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம பெற்றிருக்கிறோம். இப்போ இன்னொரு விஷயத்தை கவனித்து பாருங்கள். இப்போ நான் பயிற்சி பண்ணேன், இப்போ தவம் பண்ணேன்னு வச்சுக்கோங்கம்மா. ஒரு 1/2 மணி நேரம் தவம் பண்ணேன்னா எவ்வளோ நேரம் என்னுடைய மனசு அந்த புள்ளியில் கவனம் செலுத்தியிருக்கோம்? சில மணி நேரங்கள் தான். இப்போ நான் எத்தனை மணி நேரம் பேசியிருக்கேன்? கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகிப்போச்சு. இந்த 1 மணி நேரம் என்னுடைய மனது எங்கேயாவது போச்சா? நான் வெளியில் போயிருந்தேன்னா இங்கே சப்ஜெக்ட் காலியாக இருக்கும், ஒன்றும் பேச முடிஞ்சிருக்காது. இப்போ 1 மணி நேரம் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன்? நான் தவம் செய்திருக்கிறேன். தவம் மட்டுமல்ல, அகத்தாய்வு பயிற்சி பண்ணிட்டேன். இப்போ நான் கை காலை வேற ஆட்டி ஆட்டி பேசிச்சிருக்கேன், உடம்பை அசைச்சிருக்கேன். உடம்பை அசைச்சிருந்தாலே உடற்பயிற்சி ஆகிப்போச்சு இல்லையா? அப்போ எல்லா பயிற்சியும் கொடுத்துடலாம். கொஞ்சம் இங்கே நின்னீங்கன்னா போதும். இங்கே உட்காந்துட்டிங்கன்னா இந்த சீட்டு, எங்கள் ஊட்டியில் பேராசிரியர் சொல்லுவாங்க, சத்தியமூர்த்தியா, இந்த சீட்டு யாரோட தெரியுமா, இந்த இடம் யாருடைய தெரியுமா அப்படிம்பாரு. அவர் சொல்லும்போதே கொஞ்சம் கண்ணீர்னு சொல்ல, இந்த இடம் யாருடைய தெரியுமா, இது மகரிஷினுடைய இடம், இது கர்ப்பகிரகம், இந்த இடத்துல உட்கார்றதுக்குன்னே ஒரு தகுதி இருக்கிறது அப்படிம்பார். அந்த தகுதியை நமக்கு கொடுத்து இங்கே கொண்டு உட்கார வச்சுட்டாருன்னா, கொஞ்சம் முயற்சி பண்ணி இங்கே வந்துட்டோம்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் நம்ம தப்பிக்க முடியாது. அது நம்மளை தானாக மாற்றிக்கும். அதனால் நீங்கள் எல்லாம் ஆசிரியர்களாக மாறி, நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச முகங்கள் இருக்குங்க, எல்லாரும் ஆசிரியர் பயிற்சியெல்லாம் எடுத்தவங்களாம் இருக்குங்க. நீங்கள் எல்லாம் நிறைய சேவை செய்யணும். இன்னும் உலகத்துக்கு நம்ம கொண்டு போய் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஏதோ ஒவ்வொருத்தராக அங்கங்கே இருக்கக்கூடியவர்கள் ஓடியாந்து எல்லா இடத்துக்கும் சொல்ல முடியாது இல்லையா? இந்த தத்துவங்கள், இந்த உண்மையான விஷயங்கள் உலகத்துக்கு போய் சேரணும். அது போய் சேருவதற்கு நீங்கள் எல்லாம் நல்ல தொண்டர்களாக, அருள் தொண்டர்களாக உருவெடுத்து வர வேண்டும் என்பது தான் இந்த வேதாத்திரிய வேள்வி தினத்தில் நான் உங்கள்கிட்டலாம் கேட்டுக்கிறது. இன்னொரு விஷயம், சரி சார், நான் ஆசிரியர் பயிற்சி முடிக்கலை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள்லாம் மனவளக்கலைக்கு ஒரு விளம்பர பலகையாக மாறணும். உங்களை ஒரு விளம்பர பலகையை பார்த்தா அந்த அட்ராக்ஷன், அதில் என்ன அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க, ஒரு விஷயத்த ஒரு அட்ராக்ஷனாக கொடுத்தாங்கன்னா நீங்கள் சட்டுன்னு பார்ப்பீங்களா இல்லையா? அது மாதிரி நீங்கள் நல்ல ஒரு விளம்பர பலகையாக மாறுங்க. உங்களை பார்த்தா அடுத்தவங்களுக்கு உடற்பயிற்சி பண்ணணும்னு தோணணும். உங்களை பார்த்தா அடுத்தவங்க தவம் பண்ணணும்னு தோணணும். ஐயா வாங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க தவம் பண்ணுவோம், அம்மா வாங்க அப்படி கொஞ்ச நேரம் உட்காந்து தவம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லணும். அப்படி ஆத்மார்த்தமாக வரக்கூடியவர்களாக நாம் எல்லாம் மாற வேண்டும். அப்படி மனவளக்கலைக்கு நாம் எல்லாம் ஒரு விளம்பர பலகையாக மாறும்போது தான் நாம் மனவளக்கலை முழுமையாக ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம். அப்படி ஏற்றுக்கொள்ளுகிற போது தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அறநெறி மலரும்,
இந்த அறநெறி வாழ்க்கையை தான் வேதாத்திரியம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்கள் அனைவரையும் இந்த நல்ல தினத்திலே வாழ்த்தி வணங்கி இறையோடும் குருவரோடும் உயிர்கலப்பு பெறுவதற்கு வாய்ப்பளித்த அத்தனை சான்றோர் பெருமக்களையும் வணங்கி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க